என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று வேதம் அறிவுறுத்துகிறது. கடந்த 12 மாதங்களாக தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய சமயம் இது. எனவே 5 விஷயங்களை விரைவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். எந்தெந்த விஷயங்களில் நாம் தேவனை துதிக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை நினைவு கூர்ந்து நாம் தேவனை துதிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்பதை உங்களோடு வேகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதோடு இந்த செய்தியை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சுலபமாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்திக்கு சில டைட்டில்ஸ் வைத்திருக்கிறேன். முதலாவது, நாம் எந்தெந்த விஷயங்களுக்காக தேவனை துதிக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய ஆவிக்குரிய குணத்துக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜனமே, நாம் ஒரு காலத்திலே நம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், அந்தகார இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், இருளுக்குரியவைகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி இருந்த நம்மை மனிதனை சிருஷ்டித்த தேவன் ஆச்சரியகரமான தம்முடைய வெளிச்சத்திற்குள்ளே நம்மை அழைத்துக் கொண்டார். தம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்க வேண்டும் என்று நம்மை அங்கீகரித்தார். நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றினார். ஒரு காலத்திலே நாம் குருடர்களைப் போல வாழ்ந்தோம். இன்று நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ்கிறோம். எனவே நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்மை ஆவிக்குரியவர்களாக மாற்றியிருக்கிற தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல வேண்டும். அந்த விஷயத்தை பக்தனான பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே இப்படி எழுதுகிறான்: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது, நாம் நம்முடைய பிதாவை ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஏனென்றால் அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். இரண்டாவதாக, கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஏனென்றால் அவர் நம்மில் கிருபை கூர்ந்தார். மூன்றாவதாக, நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், ஏனென்றால் அவர் நித்தமும் நம்மோட கூட இருக்கிறார். பிதாவாகிய தேவனை அவருடைய அன்பிற்காகவும், குமாரனாகிய கிறிஸ்துவை அவருடைய கிருபைக்காகவும், பரிசுத்த ஆவியானவரை அவருடைய ஐக்கியத்திற்காகவும் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். பிதாவானவர், அதாவது தேவன், இந்த உலகத்தை எவ்வளவோ நேசித்தார். உன்னையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசித்தார். பிதா காட்டிய அன்புக்காக, அந்த அன்பை கிரியைகளில் காண்பித்த இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைக்காக, அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு அறிமுகம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்திற்காக நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அந்த பட்டணத்தில் ஒரு பயங்கரமான பஞ்சம் உண்டாகிவிட்டது. அந்த பட்டணத்தார் தங்களிடமிருந்த எல்லாவற்றையும் விற்ற போதும் கூட அந்த பஞ்சம் தீர்ந்த பாடில்லை. ஒரு கட்டத்தில் அந்த பட்டணத்தில் இருந்த குடும்பத்தார் தங்களுடைய பிள்ளைகளையும் கூட அடிமைகளாக விற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒவ்வொரு பிள்ளையையும், ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவர்கள் அடிமைகளாக விற்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், பிழைப்பதற்கு வேறு வழியே இல்லை. அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு தாயும் தகப்பனும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லை, இருப்பதெல்லாம் ஒரே ஒரு ஆதாரம்தான். நம்முடைய பிள்ளைகளில் யாரோ ஒருவரை விற்றாலே தவிர, அடிமைத்தனத்துக்கு விட்டுக் கொடுத்தாலே தவிர மற்றவர்கள் பிழைக்க முடியாது. அப்போ கணவன் சொன்னாரு, சரி முத பையனை வித்துடலாமா? அப்போ மனைவி சொன்னா, மூத்த பையனை எப்படிங்க விற்க முடியும்? அவன் தானே நம்முடைய வாரிசு, அவன் தானே வீட்டுக்கு மூத்தவன், அவன் எப்படி விற்க முடியும் அப்படின்னு அந்த மனைவி சொன்னாங்க. அப்போ ஒரு வேலை செய்யலாங்க, கடைசி பையனை வேணா வித்துடலாம். அப்படி சொன்னப்போ கணவன் சொன்னா, 3வது பையனை எப்படி விற்க முடியும்? அவன் தான் கடைக்குட்டியாச்சே, அவனை 2 பேருமே அதிகமா நேசிக்கிறோமே, அவன் செல்ல பிள்ளையாச்சே, ஸோ கடைசி பிள்ளை எப்படி விற்க முடியும்? பார்த்து அதனால ஒன்று செய்யலாம், நடுப்பிள்ளையை வித்துடலாம் அப்படின்னு கணவன் சொன்னப்போ அந்த மனைவி சொன்னா, எப்படிங்க அவனை விற்க முடியும்? அசல் அவன் என்ன மாதிரியே பிறந்திருக்கான், நடையுடை பாவனையெல்லாம் அச்சு அசல் என்ன மாதிரியே இருக்கு, அவனை பார்க்கும்போது என்னையே நான் பார்க்குற மாதிரி இருக்கு, அவன் பேச்சை மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்ப மூத்தவன் எப்படிங்க விற்கிறது? சரி கடைசி பையன், ஐயோ அவன் கடைக்குட்டி ஆச்சேங்க. சரி மத்தியில் இருக்கிறவன் என்ன மாதிரி இருக்கானே, அப்ப என்னதான் செய்யறது? யோசிச்சு நாம கஷ்டப்பட்டுடக்கூடாதுன்னு சொல்லி நாம பெற்ற பிள்ளைங்களை எப்படி அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனைவி, கணவன், அந்த 3 பிள்ளைகளும் பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் செத்து போயிட்டாங்க. சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க.
3 பிள்ளைகள் இருக்கிற போதும் கூட அன்பாய் நேசிக்கிற தகப்பனாக அதேபோல தாயாக ஒரு குழந்தையை கூட அடிமைத்தனத்திற்கு விற்றுக் கொடுக்க முடியவில்லை. அவர்களுடைய பிழைப்பிற்காக, அவர்கள் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் 3 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையை, ஏதோ சாகிறதுக்கு இல்லைங்க, அடிமை பிள்ளையாக அடிமைத்துவத்துக்கு தங்கள் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை கூட கொடுக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் தகப்பனுடைய அன்பு, தாயுடைய அன்பு அந்த பிள்ளைகளை அடிமைத்தனத்திற்கு விட்டுக் கொடுக்க முன் வரவில்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் சிந்தித்துப் பார். தேவன் உன்னையும் என்னையும் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்றால் தம்முடைய ஒரே ஒரு குமாரனை, ஏக சுதன் இயேசு கிறிஸ்து யார் தெரியுங்களா? ஒரே பேரான குமாரன். அப்படின்னா இன்னொரு பிள்ளை இல்லைங்க, ஒரே ஒரு குமாரன், ஒரே பேரான குமாரன், ஒற்றை பிள்ளை. 3 பிள்ளைங்க இருக்கும்போது ஒரு பிள்ளையை கூட விட்டுக் கொடுக்க அவங்க பெற்றோர் முன் வரல. ஆனால் உன்னையும் என்னையும் தேவன் எவ்வளவாய் நேசித்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை. நீ கெட்டுப் போக கூடாதென்று, நீ நரகத்திற்கு போய்விடக் கூடாதென்று, நீ நித்திய மரணத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்று தேவாதி தேவன் உன்னை அவ்வளவாய் நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பிய காரணம் என்ன தெரியுமா? உன்னை பிழைக்க வைக்க வேண்டும் என்று. எப்படி? அவரை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து உன்னை ரட்சிக்க வேண்டும் என்று. எப்படி? தம்முடைய குமாரனை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்து உன்னை பரலோகத்திற்கு சேர்க்க வேண்டும் என்று. எப்படி? தம்முடைய குமாரனுக்கே சிட்சை விதித்து. எந்த தந்தையால செய்ய முடியுங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்குன்னு ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ அல்லது 5 பிள்ளைகள் இருந்தா கூட அவங்கள ஒருத்தரை அட்லீஸ்ட் உன்னால கொடுக்க முடியுமா? உன்னோட உடன் பிறந்தோர் யாருக்காவது பிள்ளைங்க இல்லைன்னா உனக்கு பிறந்த பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய அடாப்ட் பண்றதுக்கு நீ ஒத்துக்குவியா? வளர்க்கறதுக்காவது நீ கொடுப்பியா? எந்த தாயும் ஒத்துக்க மாட்டாங்க. 4 பிள்ளைங்க இருந்தா கூட ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு கூட கண்ணு முன்னாலே தானே இருக்க போறான், இருந்தாலும் கூட தர ஒத்துக்க மாட்டாங்க. என் பிள்ளைய என்னால எப்படி கொடுக்க முடியும்? தத்து கொடுக்கிறதுக்கு கூட தாயும் தகப்பனாலையும் ஒத்துக்க முடியாதே. நண்பு சகோதரனே, சகோதரியே, இது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சமயம். எதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும்? தந்தையாகிய தேவன் நம்மை எவ்வளவாய் நேசித்தாரோ என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய சமயம். அந்தகாரத்திலிருந்து, அந்தகார இருளிலிருந்து, அந்தகார பணிகளிலிருந்து தேவன் உன்னையும் என்னையும் விடுவித்து அந்த அடிமைத்தனத்தை உடைத்து போட்டு தம்முடைய குமாரனாய் குமாரத்தியாய் ஆக்கிக் கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தாம் மரித்து விடுவேன் என்று தெரிந்திருந்தும் கூட இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தை விட்டுவிட்டு இந்த பூமிக்கு வந்ததன் காரணம் என்ன தெரியுமா? உன்னை அந்த அளவுக்கு அவர் நேசித்ததால் தான். நேசித்து தம்முடைய உயிரையே உனக்காக தியாகம் செய்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை துதிக்க வேண்டும். துதிக்க வேண்டிய சமயம் இது. அவர் சிலுவையிலே செய்த நன்மைகளை எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய சமயம். அவர் சிந்தின இரத்தத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய சமயம். பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்த நம்மை விடுவித்து தம்முடைய பிள்ளைகளாக்கி இந்த தேவனுடைய சந்நிதிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை சேர்த்ததால அந்த பரிசுத்த ஆவியானவரை துதிக்க வேண்டிய சமயம். நாம் ஆவிக்குரியவர்களாக இந்த நாளிலே தேவ சந்நிதிக்கு வந்திருக்கிறோம் என்றால் காரணம் என்ன தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய அன்பு, கிருபை, அந்யோன்ய ஐக்கியம், சகாயம். எனவே தயவு செய்து மறக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய நடத்தைக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய நடத்தை எப்படி வந்தது? நம்மை நேசித்த பிதாவினாலே நமக்கு வந்தது. கிருபையை காண்பித்து கிறிஸ்துவினாலே சாத்தியமாயிற்று. கிறிஸ்துவை நமக்கு அறிமுகம் செய்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்தினாலே, சகாயத்தினாலே வந்தது. எனவே திரியேக தேவனை நாம் எல்லோரும் இருதயபூர்வமாக துதிக்கவும் ஸ்தோத்திரம் செலுத்தவும் வேண்டிய சமயம் இது. முதலாவது, நம்முடைய ஆவிக்குரிய நடத்தைக்காக நாம் எல்லோருமே தேவனை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆகாரத்துக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஆகாரம் அருளியதற்காக தேவனை நாம் துதிக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் பசி பட்டினியினாலே சில லட்சக்கணக்கானோர் வெவ்வேறு தேசங்களிலே மரிக்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே அந்த விஷயத்தை நாம் கவனிக்கலாம். அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ஆகாரத்துக்காக இயேசு கிறிஸ்து அங்கே ஸ்தோத்திரம் பண்ணினார், துதித்தார். கவனிங்க, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அட்லீஸ்ட்
சாப்பிடுற நேரத்துல கூட தேவனுக்கு நன்றி சொல்றதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு டைம்ல யாரோ ஒருத்தர் வேக வேகமா சாப்பாட்டை பிணைஞ்சு வேக வேகமா வாய்க்குள்ள வச்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துதான் என்னன்னு, தேவனுக்கு நன்றி சொல்லலையா அப்படின்னு. உடனே அவர் என்ன செஞ்சாராம், வாய்க்குள்ள அந்த சாப்பாட்டை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கோ ஆத்திரம் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு ஆத்திரம். கண்ணுக்கு முன்னால மாம்சத்தை பார்த்த உடனே ஆத்திரம். கண்ணுக்கு முன்னால பிரியாணியை பார்த்துட்டா ஆத்திரம். அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் தேவன் அருள் செய்த ஆகாரம் இது. நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும், தேவனுடைய கட்டளை இல்லாமல் போஜனம் செய்யக்கூடியவன் உலகத்துல யார் இருக்க முடியும்? ஹைதராபாத்துக்கு வந்த புதுசுல எனக்கு கிடைக்கிற சம்பள பணத்தை எல்லாம், என் கூட இருந்தவங்களும் அப்படித்தான், எல்லாரும் தங்களுடைய சம்பள பணத்தை ஊழியத்துக்கு போட்டுருவோம். எல்லாருடைய சம்பளத்தையும் எடுத்து ஆஃபரிங் பாக்ஸில் போட்டுட்டு அதில் சேர்ற அந்த பணத்தை வச்சு நற்செய்தி பத்திரிக்கைகளை பிரிண்ட் பண்ணி, காஸ்பல் மீட்டிங்ஸ் ஏற்பாடு பண்ணி, கிராமத்துக்கு போய் சுசேஷத்தை அறிவிச்சுட்டு திரும்பி வரும்போது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது, பட்டினி இருப்போம். சோ பசியோட கொடுமை என்னன்னு நல்லாவே தெரியும். சில வருடங்கள் கடந்த பிறகு என்ன சந்திச்சப்போ ஒரு சகோதரர் சொன்னாரு, பிரதர் இதுக்கு முன்னால் ரொம்ப ஒல்லியா இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் அப்படியே பூசின மாதிரி இருக்கீங்கன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து என்ன பட்டினி இருந்து ஊழியம் செய்ய அனுமதித்தார். இன்று 2 வேளை சாப்பாடு கொடுத்து ஊழியம் செய்யும்படி தேவனனை அனுமதித்திருக்கிறார். நண்பு சகோதர சகோதரிகளே, நாட்களில் எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லை என்பதை போல, எல்லாமே இருந்தும் சாப்பிடக்கூட முடியாமல் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. கண்ணுக்கு முன்னால தேவையான எல்லாம் இருந்தும் கூட நிம்மதியா சாப்பிட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வயிறார நீ சாப்பிடுற அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நீ ரைஸ் நல்லா சாப்பிடுறன்னா அது தேவனுடைய கிருபை. எப்பாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, அங்க எத்தனை பேர் டியூபையே சார்ந்திருக்காங்க, பைப்பை சார்ந்திருக்காங்க. கண்களை திறக்கிறாங்க, யாரையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. சரீரம் இருக்கிறது, ஆனால் அந்த சரீரம் எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்கோர்ஸ் வயது முதிர்ந்த நிலைக்கு வரும்போது 70 வயசையோ 75 வயதையோ கடக்கிற போது சாதாரணமா சரீரத்தில் ஒரு பலவீனம் ஏற்படும். நான் அதை பத்தி சொல்ல வரல. 20 வயசு 25 வயசு அவ்வளோ எதுக்குங்க? இங்க எப்பாவது சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் டியூப்ல தாங்க வாழ்றாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஐசியூல இருக்கிறாங்க. சகோதரனே சகோதரியே, நீ ஆரோக்கியமாயிருந்த தேவ சந்நிதிக்கு வந்திருக்கிறாய் என்றால் அதற்காக நன்றி சொல்ல வேண்டிய, துதிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ. நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய், அதற்காக தேவனை துதிக்க வேண்டும். நீ ஆகாரம் உண்ணுகிறாய், அதற்காக கண்டிப்பாய் தேவனை துதிக்க வேண்டும். ஆகாரத்துல 2 டைப், அதாவது 2 இருக்கு. ஒன்று சரீர பிரகாரமான ஆகாரம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆகாரம். உங்களை எத்தனை பேர் நம்புறீங்க நாங்க கால்வரி டெம்பிளுக்கு வந்து ஆவிக்குரிய ஆகாரத்தை திருப்தியாக, முழு திருப்தியாக புசிக்கிறோம் என்பவர்கள் கரங்களை தட்டுகிறீர்களா? எஸ், நாம் ஒரு புறத்திலே ஆவிக்குரிய ஆகாரத்தை திருப்தியாக பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்க? தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய சபையிலே, தேவனுடைய சந்நிதியில். அங்க என்னங்க இருக்கு? முதலாவது தேவனுடைய வாக்கியம், 2வது பிரார்த்தனை, 3வது ஐக்கியம், 4வது அப்பம் பெற்றுதல், அன்பு. தேவன் அன்பு நிறைந்ததான ஆவிக்குரிய சபையை நம்முடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்காக தேவன் அருளி செய்திருக்கிறார். இதற்காக தேவனை துதிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? ஒரு புறத்திலே சரீர பிரகாரமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆகாரத்திற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். மறுபுறத்திலே தேவன் நமக்கு அருளி செய்கின்ற அற்புதமான ஆவிக்குரிய ஆகாரம். 2005 கால்வரி டெம்பிளை தேவன் ஆரம்பிக்க சொன்னபோது 25 பேரோடு கூட ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்த நேரத்தில் தேவனிடத்தில் சொன்னது என்னவென்றால், நான் யாரை மிகவும் நேசிக்கிறேனோ, யாருக்காக என்னுடைய உயிரையே நான் தியாகம் செய்தேனோ, அப்படி என்னுடைய உயிரையே வார்த்து உயிருக்குயிராய் நேசித்து நான் கிரியமாய் கொண்ட என்னுடைய பிள்ளைகளை நான் உன்னிடத்திலே கொண்டு வருவேன். நீ அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை பகிர்ந்து தருவாயா? இதுதான் தேவனோடு பேசிய காரியம். நான் உயிருக்குயிராய் நேசித்து என்னுடைய உயிரையே கொடுத்து நான் கிரயமாய்க் கொண்ட என் பிள்ளைகளை உன்னிடத்திற்கு வர பண்ணுவேன், அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுப்பாயா என்று கேட்டபோது தேவனிடத்திலே வாக்கு கொடுத்தேன். ஆண்டவரே,
இந்த சரீரத்திலே உயிர் இருக்கிற வரைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். 2005 இன்று வரைக்கும் உங்களை விட்டு எந்த இடத்திற்கும் போக நான் முயற்சித்ததில்லை. எத்தனையோ தேசத்தார் என்னை அழைக்கிற போதும், அநேக தேசங்களிலிருந்து அழைப்பு வந்து கொண்டிருக்கிற போதும் அவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை ஆவிக்குரிய காரியங்களில் பலப்படுத்தவுமே, ஆவிக்குரிய காரியங்களில் ஆரோக்கியமாய் காணப்படவுமே, அதேபோல் ஆவிக்குரியவைகளை போஷிக்கவுமே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இதை மிக பெரிய பொறுப்பாக நான் எண்ணுவதால் தான் உங்களை விட்டு விடாமல் இங்கேயே இருந்து இத்தனை வருட காலமும் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஒரு கேரண்டி என்னன்னா, எது என்ன எப்போ எங்க நடந்தாலும் எங்கள் மேய்ப்பனான சதீஷ்குமார் ஞாயிற்றுக்கிழமையானால் கண்டிப்பாக எங்கள் கண்களுக்கு முன் நிற்பார் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை உங்களுக்குள் உருவாக்குவதற்கு, அதற்கு பின்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரயாசம் இருக்கிறது. அந்த பிரயாசத்தின் பிரதிபலனாகத்தான் இன்று நம்முடைய ஆலயத்தை காண்கிறோம். கல்வரி டெம்பிளுக்கு வருவோர் பார்க்கிறதுன தேவனுடைய அன்பை, ஒருவரோடு ஒருவர் அன்பாய் பழகுவது, ஒருவருக்காக மற்றவர் பிரார்த்தனை செய்வது, அதேபோல ஒருவர் கஷ்டத்திற்காக இன்னொருவர் விண்ணப்பம் பண்ணுவது, அதேபோல பசியோடு வருகிறவர்களுக்கு வயிறார போஜனம் கொடுப்பது, ஆரோக்கிய குறைவினால் பாடுபடுகிற போதும் தேவ சந்நிதிக்கு, சரீரம் ஒருவேளை ஒத்துழைக்காவிட்டால் நான் என் தேவனை பார்க்க வேண்டும், தேவ சந்நிதிக்கு போய் சேவிக்க வேண்டும் என் ஆசையோடு இருக்கிற ஆத்துமாக்கள் ஆலயத்திற்கு வருகிற வேளையில் அவர்களுக்கு துணையாக நின்று ஆலோசனைக்காக, ஆதரவுக்காக சண்டே கிளினிக் கூட ஏற்பாடு செய்து இலவசமாய் மருந்து கொடுப்பதற்கு காரணங்கள் என்ன தெரியுங்களா? அதேபோல உங்க பர்த்டேக்கு உங்க வீட்டுக்கு நானே வந்து உங்களை விஷ் பண்ணணும், கிரீட்டிங் சொல்லணும், அல்லது கேக் கட் பண்ணணும். ஆனா இவ்வளவு பெரிய சபையில அது சாத்தியம் இல்லாததினாலே நம்முடைய கால்வரி டெம்பிள் சபையோர் யாருக்கு பர்த்டே வந்தாலும் அந்த பர்த்டேக்கு ஒரு நல்ல கேக், ஒரு நல்ல கிரீட்டிங் கார்டு, அதே போல நல்ல கேண்டில்ஸ், இவைகளை எதற்காக நாம் கொடுக்கிறோம் என்றால் இது அன்பு நிறைந்த சபை என்பதனாலே. ஒருவேளை எந்த ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மிஸ் ஆயிட்டீங்கன்னா, ஆலயத்திற்கு வராம இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு போன் பண்ணி அன்போட பேசி, ஒருவேளை சுகவீனம் ஏதாவது இருந்தா அதனால நீங்க ஆலயத்துக்கு வராம இருந்திருந்தா அப்ப உடனே ஜெபித்து ஆறுதல் தருகிற ஒரு நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறார். அதுக்கு தேவனை துதிக்கணுமா வேண்டாமா? ஒருவேளை 2 வாரங்கள் தொடர்ந்து நீங்க வராம இருந்தா உடனே நானே போன் பண்ணி உங்க கூட நான் பேசுறேன் இல்லையா? கடந்த 2 வாரமா ஏனோ நீங்க ஆலயத்துக்கு வரல, என்ன காரணத்தினால நீங்க வரல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏறக்குறைய 20,000 பேர், 30,000 பேர், 40,000 பேர் எல்லாருக்கும் நானே டைரக்டா போன் பண்ணி பேச காரணம் என்னன்னா, 99 ஆடுகள் தன்னிடத்திலே வந்து சேர்ந்து கொண்டாலும் காணாமல் போன, எங்கேயோ கஷ்டத்தில் மாட்டிக்கொண்ட அந்த ஒரு ஆட்டுக்காக மேய்ப்பன் பிரயாசப்பட்டான். அப்படி ஒவ்வொருவருக்காகவும் பிரத்யேக அக்கறை காட்டுகின்ற ஒரு சபையை தேவன் நமக்கு அருளி இருக்கிறாரே. தேவனை துதிக்க வேண்டுமா வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நீங்க கல்வரி டெம்பிளுக்காக, இந்த அடிய ஊழியக்காரனுக்காக தேவ சந்நிதியில மனப்பூர்வமா வந்து, ஆண்டவரே எங்கள் நல்ல சபையை கொடுத்திருக்கீங்க, ஒரு அற்புதமான ஊழியக்காரனை கொடுத்திருக்கீங்க, அற்புதமான உங்களுடைய செய்திகளை கொடுக்கிறீங்க என்று அதற்காக உங்களில் யாராவது எப்பொழுதாவது தேவனை துதித்திருக்கிறீர்களா? ஆம் என்கிறவர்கள் கையை வைத்து காட்டுங்களேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியுமா, நான் ஹைதராபாத்துக்கு வந்த புதுசுல அநேக சபைகளுக்கு போயிருக்கேன். எதுக்காக தெரியுமா? நல்ல தேவ செய்திக்காக, நடியாவிக்குரிய வாழ்க்கையை ஆரோக்கியமாய் காப்பாற்றிக் கொள்வதற்காக. வார்த்தையை கேட்க எத்தனையோ சபைகளுக்கு போயிருக்கிறேன். சில இடங்கள்ல வசனத்திற்கு பதிலா, ஆசாரியத்துவத்துக்கு பதிலா அரசியலைத்தான் நான் பார்த்தேன், மத வேறுபாடுகளை பார்த்தேன், ஊர் அப்படிங்கிற பேதங்களை பார்த்தேன். இவைகளுக்கு மத்தியில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவு ஏற்படுகிற போது என்னை நான் காத்துக் கொள்வதற்காக சில தம்பிமாரை அழைத்து எல்லோரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாம சேர்ந்து ஜெபிக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம காத்துக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொருவராய் சேர்த்து அவர்களோடு சேர்ந்து என்னையும் என்னுடைய ஆவிக்குரிய நடத்தைகளையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேராய், 3 பேராய், 4 பேராய், 10 பேராய், 50 பேராய், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சில வாலிபர்களை ஒன்றாக சேர்த்து இணைத்து ஆரம்பித்ததுதான், கவனிங்க, இந்த கால்வரி ஊழியங்கள். நான் எவற்றையெல்லாம் அநேக சபைகளிலே பார்த்தேனோ அப்படிப்பட்ட எந்த ஆவிக்குரிய குறைகளும் அல்லது ஆவிக்குரிய நோய்களும் நம்முடைய கால்வரி டெம்பிளில் இருக்கவே கூடாது என்று
இந்த ஆலயத்தை கிறிஸ்துவின் அன்போடு, கிறிஸ்துவின் வார்த்தையில், கிறிஸ்துவின் வழியில், அவருடைய வல்லமையில், அவருடைய பிரசன்னத்தோடு வளர்த்து போஷிக்கிற கிருபையை தேவன் நம்முடைய கால்வரி டெம்பிளுக்கு அருளியிருக்கிறார். அதேபோல உங்கள சில பேர் டிராப் பாக்ஸ்ல உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய அனுபவங்களை எழுதி போடுறீங்க. அதுல சிலர் எழுதியிருந்த சாட்சி என்னன்னா, அண்ணா கால்வரி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு பிறந்த வீடு மாதிரி. என்ன சொல்றாங்க? இது பிறந்த வீடாம். எப்போ பிறந்த வீடு ஞாபகம் வரும்னா, புகுந்த வீட்டுல கஷ்டங்களை தாங்க முடியாத போது பிறந்த வீடு உடனே ஞாபகத்துக்கு வரும். புகுந்த வீட்டுல பாடுகள் தாங்க முடியாத போது, புகுந்த வீட்டுல நிம்மதி இல்லாத போது, புகுந்த வீட்டுல சுகமோ சந்தோஷமோ சௌக்கியமோ இல்லாத போது பிறந்த வீடு ஞாபகத்துக்கு வந்துடும். எனவே சாதாரணமா எந்த இல்லத்தரசியா இருந்தாலும் வருஷத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ பிறந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஒருவேளை நீங்க பிறந்த வீட்டுக்கு போகாம புகுந்த வீட்டிலே இருக்கீங்கன்னா உங்க வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர்னு அர்த்தம். ஏன்னா பிறந்த வீடே ஞாபகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாம புகுந்த வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறாரு அப்படின்னா சந்தோஷமா வாழ்றீங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு கவனிங்க. எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. கால்வரி டெம்பிள் எனக்கு பிறந்த வீடு. ஏன்னா எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா உடனே ஞாபகத்துக்கு வருவது தேவனுடைய வீடான கால்வரி டெம்பிள் தான். கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும், வியாதி வேதனைகள் வந்தாலும், மனசு காயப்பட்டிருந்தாலும், அவமானங்களை சந்தித்தாலும், ஆபத்துகள் நேரிட்டாலும், ஆரோக்கிய குறைவு உண்டானாலும், அல்லது பினான்சியல் கிரைசிஸ் வந்தாலும், எனக்கு முதல் ஞாபகத்துக்கு வர்றது என் தேவன் வாசம் பண்ணுகிற கால்வரி டெம்பிள் என்று சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ பட்டணங்களை தாண்டி, எத்தனையோ மாவட்டங்களை தாண்டி, எத்தனையோ கிராமங்களை கடந்து கால்வரி டெம்பிளுக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். அவ்வளவு அற்புதமான ஆலயத்தை தேவன் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அதற்கு தேவனை துதிக்க வேண்டுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. முதலாவது நம்முடைய ஆவிக்குரியவைகளுக்காக, இரண்டாவதாக ஆகாரத்துக்காக, சரீரப்பிரகாரமாய் தேவன் நமக்கு அருளுகிற ஆகாரத்துக்காக. அதேபோல ஆவிக்குரிய பிரகாரமான ஆகாரத்தையும் தேவன் அருளி இருக்கிறார். அதேபோல சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை அருளி இருக்கிறார். அதேபோல ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை அருளுகின்றார். தேவன் நமக்கு அருளுகிற ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக, ஆவிக்குரிய ஆரோக்கியத்துக்காக நாம் தேவனை எப்போதும் துதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்ற சத்தியத்தை ஒரு காலம் மறந்துவிடக் கூடாதென்று ஆண்டவர் நாமத்தில் கேட்கிறேன். பிதாவே, நீர் அருளி இருக்கிற ஆரோக்கியத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரோக்கியத்தை அருளி இருக்கிற நீர், சரீர பலனை அருளி இருக்கிற நீர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆகாரத்தை அருளி நீர் இல்லாமையிலே எங்களுக்கும் இரக்கத்தை காண்பித்தீர், எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீர். உமக்கு நன்றி ராஜா. ஆவிக்குரிய ஆகாரத்தையும் சரீர பிரகாரமான ஆகாரத்தையும் அற்புதமாய் திருப்தியாய் அருளினீர். உம்மை நேசிக்கிற சபையை அருளி இருக்கிறீர். உம்முடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிற சபையை அருளி இருக்கிறீர். உம்முடைய அன்பின் வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகின்றீர். எங்கள் சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஊழியக்காரருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சபையோர் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புது வருடத்திற்குள்ளே எங்களை அழைத்துச் செல்லுகின்றீர். நாங்கள் அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். நாங்கள் ஜெபம் செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.